இன்னைக்கு கடலுக்கு போய் மீன் பிடிச்சது தான் பார்க்க போறோம் நண்பா. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு. இன்னைக்கு எங்க பெரியப்பா வலையில வந்தது தான் பார்க்க போறோம். எங்க பெரியப்பா வலையில 2 சுட்டு வலையில வந்து நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு. ஆனால் மீன்கள் ரேட்டு போகுமான்னு கேட்டால் தெரில. நம்ம கரைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம போட்டு கரைக்கு போயிட்டு இருக்கு. கரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம மீன்கள் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றது. நாங்கள் இப்போ மீனை அதாவது கீழே தட்டி விட்டு நம்ம ஒரு மீனாக தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு மீன்கள் வந்து கொஞ்சம் நல்லா பட்டிருந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ரேட்டு கூடிய மீன்கள்லாம் நிறைய மீன் பட்டிருந்துட்டு கனவாவை எனக்கு வாவு வரல, எங்கள் அப்பா போடுவாங்க. இது வந்து பீலி கனவாவை டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம், பீலி கனவும் தோட்டு கனவாவையும். ஏன்னா எங்கள் பெரியப்பா வந்து எடை போட்டு தான் கொடுப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். நாங்கள் வந்து எடை போட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஏலத்தில் தான் போடுவோம். ஆமாம், ஏன்னா எடை போட்டால் அவங்க ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, ஏலம் போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு 100 ஒரு 50 கிடைக்கும். ஒரு மீனாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கூடையில் வந்து அதாவது நவர மீன், பாறை மீன், வேறு இந்த ஊடகம், வேறு கட்டா, இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த மீன் வந்து விலை போகும். ஸ்டார்டிங்லேயே விலை போகிற மீன் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேள்வி அவங்க கேட்கும் போச்சில், அதனால கொஞ்சம் நல்ல நல்ல மீனெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். இதில் இருக்கிற மீன்களில் வந்து உங்கள் யாருக்காச்சும் என்னென்ன மீன்கள் பிடிக்குன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா பீலி கனவாக தான் காமிக்கிறேன். 2 பீலி கனவாக கடந்துட்டு சைஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பீலி கனவை எடுத்து காமிக்க பாருங்க, சரியான சைஸு. என்ன ஒரு பிரச்சனைன்னா மை தான் பிரச்சனைங்க பாருங்க. அதனால என்னால் கீழேயும் வச்சு காட்ட முடியாது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. எப்படியுமே நான் 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும், நல்ல சரியான பெருசு. இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, அதாவது 2 பீலி கனவா மட்டும் தான் பட்டிருந்துட்டு. பீலி கனவாக்கு தான் ரேட்டு நல்லா போகும் பார்த்துக்கோங்க. ஏன்னா தோட்டு கனவால் தோடு இருக்குன்றனால ரேட்டுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த தோட்டு கனவா. இதாக இருக்கா மேலே ஒன்றுக்கு அடிபட்டுட்டு ஒன்று நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. தோட்டு கனவா இதுதான். ஏன்னா கொஞ்சம் தோடு இருக்குன்றனால அப்படி இருக்கும், ஆனால் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எங்கள் அப்பா அந்த மீன் காமிக்காம பாருங்க, கெழுது மீன் காமிக்காங்க பாருங்க. கெழுது மீன் மீனை பார்த்துக்கோங்க, சரியாக பெருசாக இருந்துட்டு ஒரே ஒரு கெழுது மீன் மட்டும்தான். எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். சரியான பெருசு கெழுது மீன் வந்து. நம்ம வலையெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, நம்ம போட்டு வந்து கரைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது 3ஆம் செட்டு வலையை வந்து கோட்டு மாலை வந்து எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் மூடிட்டு இருக்காங்க. அந்த முன்னாடி உள்ள பச்சை கூடை வந்து எங்கள் பெரியப்பா கூடையில் பட்ட மீன், இந்த சிவப்பு கலர் கூடையில் உள்ளதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு செட்டில் பட்டிருந்த மீன். இன்னைக்கு எங்களுக்கு வந்து மீன்கள் வந்து அந்த அளவுக்கு படலை, கம்மியாக தான் பட்டிருந்துட்டு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கனவாவும் ஒரு சிங்கிரானும் கிடக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன். கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு நவர மீன் பாருங்க, எங்களுக்கு வந்து அது அந்த கலப்பு மீன்கள் மாதிரி தான் பட்டிருந்துட்டு. அதாவது ஊடகம், வேற இந்த மாதிரி செப்புளி, இந்த மாதிரி மீன்கள் தான். ஆனால் இந்த மாதிரி மீனெல்லாம் பட்டிருந்துட்டுனா ஒரு 4-5 பட்டாதான் லாபம்.